ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உடம்புல இருந்து எடுத்த மெஷர்மெண்ட்டை நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பின்பக்கம் பார்ப்போம், அடுத்து முன்பக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பின்பக்கம் ப்ளவுஸோட உயரம், ஷோல்டர், ஆம்ஹோல் ரவுண்டு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, இவ்வளோ மெஷர்மெண்ட் தான் நமக்கு தேவை. இதை நம்ம இதில் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கை ரெண்டாக மடித்து போட்டிருப்போம். கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். அடுத்து ப்ளவுஸோட உயரம் நான் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணுன்னா இல்லை கூட்டி வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 14 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு பிறகு மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஷோல்டரோட அகலம் வைக்கணும். இப்போ ஃபுல் ஷோல்டர் அளவு உடம்புலேருந்து எடுத்துப்போம். நான் 15 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மொதல் ஒரு ஃபார்முலா, ஷோல்டர் டிவைட் பை 2 ஈக்குவல் டு பின்கழுத்து உயரம் -1 × 0.25. ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் 15 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 9 - 1 × 0.25. இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி கிடைக்கும் போது எனக்கு 5.5 இன்ச்சு கிடைக்குது. அந்த 5.5 இன்ச்சை நம்ம ஷோல்டர் அளவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை நம்ம ஷோல்டர் அளவாட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்ஹோல் உயரத்துக்கு நம்ம ஷோல்டர் அளவு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே ஆம்ஹோல் உயரமாட்டும் மார்க் பண்ணலாம். இல்லைன்னா ஃபார்முலா மார்பு சுற்றளவு டிவைட் பை 6. அடுத்து நம்ம அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணுவோம். உங்களுக்கு அப்பர் செஸ்ட் எவ்வளவு இருக்குதோ அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சு வந்திருக்கு. அந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அடுத்து இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆக டிவைட் பண்ணி எனக்கு 34 இன்ச்சு இருக்குது. அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் 2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸோட பின்பக்கம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்து அகலமும் ஷோல்டரும் எவ்வளவு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு அதை மார்க் பண்ணணும். இப்போ இது நம்மளோட விருப்பம் தான். கழுத்து உங்களுக்கு அகலமாக வேணும் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. மீதி வர அளவை நம்ம ஷோல்டருக்கு வச்சுக்கலாம். இப்போ கம்மியாக போதும்னா 2.5 இன்ச்சு நான் கழுத்தோட அகலமும் 3 இன்ச்சு ஷோல்டருக்கும் வைக்கிறேன். அப்போ அந்த 1/2 இன்ச்சு நமக்கு கை தைக்கும் போது போயிடும். மீதி 2.5 இன்ச்சு தான் நமக்கு ரெடி ஷோல்டர் அளவாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ப்ளவுஸோட பின்பக்கம் மார்க் பண்ணணும். அடுத்து ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணுறதுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ எடுத்தீங்களோ அதை 2ஆக டிவைட் பண்ணி நம்ம இப்போ நான் 16 எடுத்திருக்கேன். அப்போ 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சை நான் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வரணும். அப்படி கரெக்டாக வராமல் உங்களுக்கு 8.5 இன்ச்சு அப்படி அதிகமாக வருது அப்படின்னா அந்த ஆம்ஹோல் லைன்லேருந்து மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் ரவுண்ட் வரைஞ்சி போடுங்க, கரெக்டாக வரும். இப்போ 8 இன்ச்சுக்கு பதிலாக 7.5 இன்ச்சு கம்மியாக வரும்னா அதுக்கு கீழே மார்க் பண்ணி எல் ஷேப் போட்டு வரைஞ்சி